Hi. This is Riaz. Welcome back to Brainy Medic Need Tamil. In the video, you will never find this type of video elsewhere except Brainy Medic Need Tamil. Because in the video, நான் ரொம்ப like என்னோட past experience, என்னோட friends-ஓட experience, இதுன்னு சொல்லி நிறைய experiences பேஸ் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ இது. இந்த வீடியோல ஒரு பேப்பரை நீட் எக்ஸாம்ல நீ எப்படி அட்டெம்ப்ட் பண்ணணும் because it's 180 questions for 180 minutes. Time has changed, so lot of things would have been changed. இந்த விஷயத்தை நீ பண்ணா மட்டும்தான் உனக்கு சத்தியமா சொல்றேன் டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இந்த வீடியோல நான் ஒரு சீக்வன்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். இங்க பாரு சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தவனே எழுதி வச்சிருக்கேன், சும்மா ஒன்னும் எழுதல. ஃபர்ஸ்ட் பேப்பரை எந்த சீக்வன்ஸ்ல அட்டென்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் எந்த சப்ஜெக்டை எவ்வளவு நேரம் அட்டென்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் ஓஎம்ஆரை எப்படி ஷேட் பண்ணணும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களுக்கு யாருமே இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் நிறைய பேர் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த ஓஎம்ஆர் சீக்வன்ஸ் லைக் ஷேடிங் எப்படி பண்றதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் சில்லி மிஸ்டேக்ஸ், பிகாஸ் சில்லி மிஸ்டேக்னாலேயே கண்டிப்பா நிறைய மார்க்ஸ் அவுட் ஆயிடும். ஸோ அதனால இந்த 4 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஃபுல்லா பாரு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். we have our own crash course. நீ படிச்சுட்டே இருக்கலாம் பட் படிக்கிறது ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதி அதுக்கு தனியா மென்டர்ஷிப்ல இருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். டெஸ்ட் மட்டும் இல்ல, எல்லா லெசன்ஸ்க்குமே அட்லீஸ்ட் 2 to 3 hours கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் நடக்குது. எப்படி கொஸ்டின் சால்வ் பண்ணா ஈஸியா சால்வ் பண்ணலாம், டைமை எவ்வளவு நல்லா சீக்கிரமா. ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் கொஸ்டின் 2 நிமிஷம் சால்வ் பண்ண முடியுதுன்னா அதை 20 secondsல எப்படி சால்வ் பண்ணலாம்னு கூட நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். If you don't have belief, you can go and check our testimonials in our website. கீழ லிங்க் தரேன், இன்னும் யாராச்சும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் February எண்ட்ல இருந்து இந்த 199 ஆஃபர் முடிஞ்சிடும். From March you will be getting this for 599, not for 199. Okay, சரி. ஸோ நம்ம டைரக்டா உள்ள போயிடலாம். So there are lot of peoples who are toppers naturally. சரியா, நிறைய பேர் டாப்பர்ஸா இருப்பாங்க, பிசிக்ஸை பயங்கரமா பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி சில பேரும் இருப்பீங்க, அந்த மாதிரி சில பேரும் வீடியோ பார்ப்பீங்க. and there are some moderate students, என்ன மாதிரி ஒரு நார்மலா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா இருப்பீங்க. கரெக்டா? ஸோ சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நான் லைக் லெசன்லாம் நடத்த வரல, நான் சிம்பிளா சொல்லிடுறேன். சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு கம் வித் ஒரு பிபிடி அதை வச்சு எனக்கு நடத்துறது பிடிக்காது. அதனால சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி எல்லா பசங்களும் பண்றதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பயாலஜி அட்டென்ட் பண்ணு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி அட்டென்ட் பண்ணு, அதுக்கடுத்து பிசிக்ஸ் அட்டென்ட் பண்ணு. தேர் ஆர் சம் கேட்டகரிஸ் ஹூ லைக் பிசிக்ஸ் ரொம்பவே நல்லா வரும், அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், அவங்க நல்லா சூப்பரா எல்லா டெஸ்ட்லயும் 170 எடுப்பாங்க, 180 கூட எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி மேபி பிசிக்ஸ், தென் கெமிஸ்ட்ரி, தென் பயாலஜி கூட பண்ணலாம். பட் பயாலஜியை முன்னாடி வச்சதுக்கு ரீசன் நான் ஒன்னு சொல்லிடுறேன். பயாலஜி பேப்பர் டஃபா வராது, லென்த்தியா வரும். தட்ஸ் obvious thing. அஃப்கோர்ஸ் இந்த வருஷம் நீட்லயும் பயாலஜி பேப்பர் கண்டிப்பா டஃபா வர போறது இல்ல. பட் நீ படிக்கிற லைக் டைம் படிச்சு எழுதுறதுக்கான அந்த பயாலஜி எவ்வளவு நேரத்துல நீ முடிக்கணும், ஆக்சுவலி அந்த டைம் நான் சொல்றேன். பட் நீ அதை மீறி எல்லையை மீறி நீ உன்னையே அறியாம பயாலஜில எப்படி முழுங்கிடுவேன். சரியா, முழுங்கிட்டு டைம் பார்த்தா இட் would have been like 2 hours பாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 1 hour வச்சுட்டு நீ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் a reason பயாலஜி ஃபர்ஸ்ட் போட்டது. பட் இந்த சீக்வன்ஸ்ல தான் அட்டென்ட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. சீக்வன்ஸ் இதுதான், பட் ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் முடிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட் குரூஷியலான பாயிண்ட், தயவு செஞ்சு வேணும்னா நோட் கூட பண்ணி வச்சுக்கோ. இதுக்கு அடுத்து வர டெஸ்ட் எல்லாத்துலயுமே இதை யூஸ் பண்ணி இந்த சீக்வன்ஸை இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ்ல பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணி பாரு. அண்ட் தேர் ஆர் சம் பர்சன்ஸ் ஹூ கேன் ரைட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட், பட் ஐ won't recommend it because கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சரியா, பட் பயாலஜி டைம் கன்சியூமிங்கா இருக்கும். அந்த தலைவலியை கொஞ்சம் முடிச்சுட்டு அப்படின்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பாரமே இல்லாம உன்னால முடிக்க முடியும். இது உன்னோட சீக்வன்ஸ்க்கானது. நெக்ஸ்ட் டாபிக் என்ன? டைம் சப்ஜெக்ட். கரெக்டா? சோ பர் சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு டைம் தரணும், இட்ஸ் a very very important thing. சரியா, டைம் பர் சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு டைம் நீ தரணும்னா, பயாலஜியா இருந்துச்சுன்னா it should be 45 minutes to 50 minutes, maximum 1 hour. சரியா, 45 minutes to 50 minutes, maximum போனா 1 hour. இதுக்கு மேல உன்னோட பயாலஜியோட டைமிங் போகாது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மட்டுமே நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு 45 is more than enough. 45 minutes for first round. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, என்னோட பசங்க எனக்கு நல்லா தெரியும்,
என்கிட்ட படிக்கிற பசங்க, என்னோட காலகாலமா நான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற பசங்க, அவங்க கண்டிப்பா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30 மினிட்ஸ்ல கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களால முடியாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இதையும் 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சிடணும். பட் என்னோட பசங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ட்ரைனிங் படி பார்த்தோம்னா டைரக்டா கொஸ்டின் வரும், அவனுங்க டிக் பண்ணிட்டு 30 நிமிஷத்துல கெமிஸ்ட்ரியை முடிச்சிருவானுங்க. அது எனக்கு கண்டிப்பா தெரியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி முடிஞ்சது. அதே மாதிரி பிசிக்ஸ் அகைன் எங்களோட ட்ரைனிங் படி பார்த்தா நாங்க நிறைய டைமென்ஷன் வச்சு ஆன்சர் பண்றதுல இருந்து லாஜிக் வச்சு ஆன்சர் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்ல பசங்க முடிச்சிருவாங்க. பட் ஸ்டில் யூ கேன் கிவ் ரிமைனிங் எவ்வளவு டைம் இருக்கோ 1 hour to 1.10 hours வரைக்கும் நீ இதுக்கு கொடுக்கலாம். தாராளமா டைம் கொடுக்கலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு கால்குலேஷன் வராது, நிறைய பேருக்கு வந்து பேசிக்ஸ் தெரியாது. தட்ஸ் தி ரீசன் we are reminding every time பேசிக்ஸ் படி கால்குலேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. சோ இந்த டைமிங்கை நீ மேனேஜ் பண்ணணும். ஓகே, இந்த டைமிங்கை மேனேஜ் பண்ணணும். பட் இந்த இடத்துல ரவுண்டுன்னு சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். இங்க பாரு, ரவுண்ட்ஸ். வாட் டு யூ மீன் பை ரவுண்ட்ஸ் அப்படின்னா, பேப்பரை ப்ராப்பரா சால்வ் பண்றதுக்கு யூ ஷுட் டேக் அட்லீஸ்ட் 2 to 3 ரவுண்ட்ஸ். அது 2 to 3 ரவுண்ட்ஸ். ஒரே ரவுண்ட்ல பேப்பரை எப்பவுமே சால்வ் பண்ணாத. ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்ல பயாலஜி முடிச்சிட்டேன், ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்ல பிசிக்ஸ் முடிச்சிட்டேன், ஒரே ஃபுல் ஸ்ட்ரெச்ல வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டேன். நோ, இட் ஷுட் நெவர் பி லைக் தட். அந்த மாதிரி பேப்பரை சால்வ் பண்ணா கண்டிப்பா ஒழுங்கா சால்வ் பண்ண மாட்டேன். சரியா? கண்டிப்பா சொல்றேன், ஒழுங்கா சால்வ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிடாத. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் யூனிவர்ஸ். ஓகே, நோபடி. சரியா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணு, we have 3 subjects, right? ஒன்னு பயாலஜி, ஒன்னு பிசிக்ஸ், இன்னொன்னு கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த 3 சப்ஜெக்டும் நான் எழுதிக்கிறேன். இங்கே பயாலஜி இருக்கு, இங்கே பிசிக்ஸ் இருக்கு, இங்கே கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதுக்கப்புறமா ஓஎம்ஆருக்கு வரும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ என்ன பண்ணணும்னு சொல்லி ஓஎம்ஆருக்கு நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ என்ன பண்ணணும், பயாலஜியை திறக்கிற. சரியா? பயாலஜிலே திறந்து கொஸ்டின்ஸ் 100% உனக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மார்க் பண்ணி முடிச்சிடணும். சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 100%. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் உனக்கு தெரியல அப்படின்னா, இல்ல எனக்கு ஒரு ஓகே ஒரு அப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்கிப் தட் கொஸ்டின். ஓகே, ரிவ்யூல போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே அந்த கொஸ்டினை, அந்த கொஸ்டினை திரும்பி நீ வெயிட் பண்ணு, நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து உனக்கு ஷார்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கணும். சரியா? ஒரே ஷார்ட் உனக்கு போட்டு தள்ளுறேன்னு சொல்லி நீ யோசிக்கணும். இதை நீ கண்டிப்பா பண்ணியே ஆகும். ஓகே, யூ ஷுட் டூ திஸ். ஸோ இந்த விஷயத்தை நீ கடைப்பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ என்ன பண்ணணும், ஸோ யூ ஷுட் கோ பயாலஜி, தென் கெமிஸ்ட்ரி, தென் பிசிக்ஸ். இங்க மாத்தி எழுதிட்டேன், பிசிக்ஸ் போகிறதுக்கு பதிலாக கெமிஸ்ட்ரி போங்க. ஸோ பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி போகணும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யூ ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டட் மினிமம் பயாலஜில 70 கொஸ்டின்ஸ் கிட்ட நீ முடிச்சிருக்கோம். பயாலஜில 70 கொஸ்டின்ஸ். மிச்சம் எவ்வளவு தெரியுமா இருக்கணும், 30 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் மிச்சம் இருக்கணும். ரிவ்யூல நீ வச்சது பயாலஜில, ரிவ்யூல என்னது 20 to 30 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கணும். பிசிக்ஸ்ல அதே மாதிரி அட்லீஸ்ட் 25 to 30 கொஸ்டின்ஸ் நீ முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியில அட்லீஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் to 35 கொஸ்டின்ஸ் நீ முடிச்சிருக்கணும். பிகாஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் வந்து உங்களுக்கு திக்கும். அதை ஈஸியா வந்து கடைசி ரவுண்ட்ல கூட நீ போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணணும், இந்த பேப்பரை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ சால்வ் பண்ணி முடிக்கும் போது அட்லீஸ்ட் உன் கையில 540 இருந்து 560 மார்க் இருக்கணும். உனக்கு நம்பிக்கை இருக்கணும். யா, I have completed this paper, அட்லீஸ்ட் எனக்கு 540 to 560 மார்க் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் உனக்குள்ள வந்துடும். தட்ஸ் இட், கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அடுத்த பாட்டுல என்ன பண்ணுவேன், ஹீரோ இப்போ கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரா, அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்டு போடும்போது பயங்கரமா போடுவார்ல, இப்போ நெக்ஸ்ட் அதான் பண்ண போறோம் நம்மளும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த மெத்தடை நீ ஃபாலோ பண்ணணும். இப்படி பண்ணும்போது சில்லி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். மெயினா இந்த பயாலஜில நான் விட சொன்ன கொஸ்டின்ஸ்ல என்னவா தெரியுமா இருக்கணும், அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டைரக்ட் ஒன் லைனர் கொஸ்டின்ஸ், மேட்சஸ், இதெல்லாம் பார்த்து கொலை பண்ணு. பார்த்து பட்டு நடிச்சிட்டு வந்துட்டே இரு. இந்த 70 கொஸ்டின் சொன்னேன். சரியா? சோ இது அப்படியே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போயிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் போயிடும். கண்டிப்பா அதுல கொஸ்டின்ஸை விட்டுருப்பேன். ஓஎம்ஆர்ல என்ன பண்ணணும்னு சொல்றதுதான் குரூஷியலான ஒரு பாயிண்ட். மிஸ் பண்ணிடாத வீடியோவை நான் திருப்பி சொல்றேன். ஓகே, சோ இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிருவேன். சோ இப்போ 540 to 560 மார்க்ஸ் உன் கையில இருக்கு. இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போற, அதை பொறுத்து தான் உனக்கு காலேஜ் கிடைக்குமா இல்லையா இது இருக்கு. சரியா? சோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வருவேன். என்னது, செகண்ட் ரவுண்டு. ஏதோ முன்ன பின்ன எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் நிறைய கொஸ்டின்ஸ். கரெக்ட் தானே? இதுல நீங்க மார்க் பண்ணி வச்சது முன்ன பின்ன ஏதோ இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சால்வ் பண்ணும்போது எல்லா கொஸ்டின்ஸும் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துக்கோ. கண்டிப்பா படிச்சு பார்த்திருப்பேன். you will be get familiarized with that question. உனக்கு வந்து அப்படியே ஒரு ஓகே தெரியுதோ இல்லையோ ஏதோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லியாச்சு விட்டுட்டு வந்துருவேன் அந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு பாடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வருவியா? இப்போ செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ணணும்னா அகெயின் பயாலஜி,
again chemistry, again physics னு பார்த்து இந்த செகண்ட் ரவுண்டுக்கு நீ வச்சிருக்கிற டைமிங் எவ்வளவு தெரியுமா இருக்கணும்? மிச்சம் இருக்கிற 1 hour உன்னோட டைமிங்கா இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீ முடிக்கும் போது you should have taken your 1.3 to 2 hours நீ முடிச்சிருக்கணும். ஓகே, இந்த 1.3 to 2 hours நீ என்ன பண்ணிருக்கணும்? முடிச்சிருக்கணும். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீ என்ன தெரியுமா பண்ணிருக்க? 3 பார்ட் ஆஃப் பேப்பர்ல 2 பார்ட் ஆஃப் பேப்பரை முடிச்சிட்ட. 3 பார்ட் ஆஃப் பேப்பர்ல 2 பார்ட் ஆஃப் பேப்பரை நீ ஆல்ரெடி முடிச்சிட்ட. சோ உனக்கு கான்ஃபிடன்ஸ், ஃபுல் கான்ஃபிடன்ஸ்ல இருப்போ நீ. சரியா? சோ 1.3 இல்லடா 1.5 சாரி 1.5 to 2 ஹவர்ஸ்ல இந்த பேப்பரை முடிச்சிட்டியா? சோ நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்டுக்கு வந்து மிச்சம் இருக்கிற 1 ஹவர்ல 1 ஹவரும் உட்கார்ந்து செகண்ட் ரவுண்ட போடக்கூடாது. ஓகே, இது பப்ளிங் வேற இருக்கு மேன். நான் பப்ளிங்க்கு இன்னும் வரல. நான் क्वेश्चन சால்வ் பண்ணி ஆன்சர் பண்றதா சொல்லிட்டு இருக்கேன். பப்ளிங்க்கு நான் இன்னும் வரல. பப்ளிங்க்கு நம்ம சைமல்டேனியஸா பண்ணலாம். வெயிட் பண்ணு. சோ இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணுவ? செகண்ட் ரவுண்ட்ல 45 மினிட்ஸ் எடுத்துக்கோ. 45 மினிட்ஸ் எடுத்து செகண்ட் ரவுண்ட முடிச்சிரு. செகண்ட் ரவுண்ட் முடிச்சிடணும். சரியா? செகண்ட் ரவுண்ட நீ முடிச்சே தீரணும் 45 மினிட்ஸ். இதுலயும் சப்போஸ் மிஞ்சி போய் क्वेश्चंस இருந்துச்சுனா உன்னோட லாஸ்ட் 15 நிமிஷத்துல நீ அத பார்த்தாகணும். பட் இட் வில் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஐ வுட் ரெக்கமெண்ட் இந்த 45 மினிட்ஸை 35 மினிட்ஸா மாத்த முடிஞ்சா மாத்திக்கோ. இட் வில் பி வெரி குட். பேப்பரை கொஞ்சம் முன்னாடியே சால்வ் பண்றது இட்ஸ் பெட்டர். ஆக்சுவலி இட்ஸ் பெட்டர், இட்ஸ் வெரி பெட்டர் நீ கொஞ்சம் முன்னாடியே சால்வ் பண்ண அப்படின்னா. சரி, சோ இதுக்கு அடுத்து நான் என்ன இங்க எழுதியிருக்கேன்? OMR ஷேடிங் சில்லி மிஸ்டேக்ஸ். யா, சோ இந்த இடத்துல இந்த 45 மினிட்ஸ் 2 ரவுண்ட்ல பேப்பரை முடிச்சிருவேன். சரியா? பட் பப்ளிங் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட். உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியாது. பேப்பர்ல டிக்கு போடுறதுக்கு பதிலா OMRல ஒரு மெலிசான ஒரு லைன் போடு. இப்படி ஒரு லைன் போடு, மெலிசா இருக்கணும். சரியா? கோலம் போடுற மாதிரி இப்ப அந்த பக்கத்து வீட்டு அக்கா கோலம் போடுறது பார்த்தால அந்த ஞாபகத்துல பெரிய பெரிய கோலம் எல்லாம் போடக்கூடாது. இங்க நான் திருப்பி சொல்றேன், ஏன்னா மெலிசான லைன் போட்டா ஷேட் ஆகாது. இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. இந்த நாங்க ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட். அங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து இந்த OMRக்கு வந்து அவங்க தான் சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. அதுல நாங்க என்ன பண்ணுவோம்? சம் क्वेश्चंसக்கு ஒரு குட்டி புள்ளி இந்த மாதிரி வச்சிருவோம். என்னது? சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபார்மா அந்த क्वेश्चन தெரியும்னா ஷேட் அடிச்சிருவோம். சரியா? இல்லனா குட்டியா ஒரு புள்ளி வச்சிருவோம். சோ புள்ளி வைக்கும் போது நீ ஷேட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ல கொலாப்ஸ் ஆகி பண்ண மாட்டேன். OMR அந்த சாஃப்ட்வேர் இது லைக் ரீட் பண்ணும்போது அது எடுக்காது அந்த புள்ளியை. நீ குட்டி புள்ளி தான் வைக்கணும். பாட்டி வச்ச பெரிய பொட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பொட்டு. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புள்ளி வச்சுட்டேன், அண்ணன் தான் புள்ளி வைக்க சொன்னாரு நானும் புள்ளி வச்சேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்லக்கூடாது. சரியா? இந்த புள்ளி வைக்கிறது எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்கேஸ் உனக்கு அந்த क्वेश्चन தப்புன்னு தெரிஞ்சுது, இல்ல நான் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட நீ தாராளமா மாத்திக்கலாம். அந்த புள்ளி அந்த இது ஷேட் பண்ணாது. until and unless இது 50% மேல போகிற வரைக்கும் சாஃப்ட்வேர் அதை ஷேட் பண்ணாது. லைன் மெலிசான ஒரு லைன் போடனா அது ஷேட் பண்ணாது. யூ கேன் சேஞ்ச் யுவர் OMR சேஞ்ச் பண்ண முடியும். சாஃப்ட்வேரை நாங்க கண்ணால பார்த்துருக்கோம், இந்த சாஃப்ட்வேர் எப்படி ரீட் பண்ணணும்னு சொல்லி. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் சும்மா ஒன்றும் சொல்லிட்டு இல்லை. சரியா? ஸோ இந்த விஷயத்த பண்ணும்போது கன்ஃபார்மா 100% தெரியும் அப்படின்னு சொல்ற கொஸ்டினை போட்டு முடிச்சிரு. சரியா? ஃபுல்லா இந்த வெளியில ஒரு ரவுண்டு போடு, உள்ள கொஞ்சம் கோலத்தை போடு. இந்த மாதிரி தான் ஷேட் பண்ணணும். வெளியில இருந்து உள்ள இருந்து எல்லாம் போடக்கூடாது. சரியா? ஸோ இந்த விஷயத்தை நீ பண்ணியே ஆகணும். செல்ஃப் ஸ்டடி பண்ற எல்லாருமே ஷியூரா இப்பயே OMR ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணிருங்க, இல்லை உங்களுக்கு மார்க் வராது. ஓகே, ஸோ இந்த விஷயத்த பண்ணிரு. 100% தெரிஞ்ச கொஸ்டினுக்கு. சப்போஸ் எல்லாம் எனக்கு டவுட்டா இருக்குன்னா இங்க சொன்ன மாதிரி ஒரு புள்ளி, சின்ன புள்ளி இல்ல எனக்கு அந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கு அதனால தான் நீ புள்ளி வச்சிருக்க. சப்போஸ் நீ நெக்ஸ்ட் ரவுண்ட்ல திருப்பி வரும்போது மாத்தணும்னு நினைச்சனா, இல்ல இது இல்லையா இது ஆன்சரா, இதை டைரக்டா மார்க் பண்ணிரு, முடிஞ்சது. சரியா? இதனால யூ வில் லைக் லிட்டரலி லாட் ஆஃப் சில்லி மிஸ்டேக் நீ குறைச்சிருவ. லாட் ஆஃப் சில்லி மிஸ்டேக், 1 இல்ல 2 இல்ல, நிறைய சில்லி மிஸ்டேக்ல நிறைய பேருக்கு மார்க் போகும் அந்த மாதிரி. சரியா? சோ சில்லி மிஸ்டேக்கா குறைக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். சோ இந்த 2 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். யூ கேன் சூஸ் ரைட். ஒரு 30 क्वेश्चंस சால்வ் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் பப்ளிங் பண்ணலாம், 2 மினிட்ஸ் பப்ளிங் பண்ணலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்றேன், நான் சைமல்டேனியஸா பப்ளிங் பண்ணுவேன். அதுதான் என்ன பண்ணும் எனக்கு லைக் கொலாப்ஸ் ஆகாது. ஏன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான், அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா 10 கொஸ்டினா பண்ணுவான். ஒரு கொஸ்டின் மாறினதுனால நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் அவன் தப்பா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டான். ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஸோ அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சைமல்டேனியஸா பப்ளிங் பண்றது ஆக்சுவலி நல்லா இருக்கும் as compared to other methods. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா ஒரு திங், சில்லி மிஸ்டேக். இப்போல இருந்தே சில்லி மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணு. சில்லி மிஸ்டேக்ஸ் ஆர் ruining your
literally ruining your marks. Lot of silly mistakes. நீ என்ன பண்ணணும், இன்னைக்கே உட்கார்ந்து suppose 80% இல்ல 70% சிலபஸை முடிச்சிட்டேன்னா, 70 to 80% சிலபஸை நான் முடிச்சிட்டேன்னா மார்க் டெஸ்ட் நீ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். மார்க் டெஸ்ட்ல சில்லி மிஸ்டேக் எங்க ஆகுதுன்னு பார்த்து அது அசெஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டினா, நார்மல் கொஸ்டினா, டாபிக்கான்னு சொல்லி இப்பயே மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அந்த மாதிரி கொஸ்டின்ஸை அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண ட்ரை பண்ணு. பிகாஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் ஆர் ruining your marks literally. அதனால தான் உனக்கு சீட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எனக்கு கவர்மெண்ட் சீட் போனதுக்கு ரீசன் அதுதான் சில்லி மிஸ்டேக். அரௌண்ட் ஐ ஷுட் ஹேவ் ஸ்கோர் 650. Like lot of silly mistakes. Okay, because நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணதால எனக்கு இப்ப நான் சொல்ற இந்த டிப் எல்லாம் எதுக்கு, நான் பண்ணாததுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உட்காந்து. ஸோ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணதுனால நான் ப்ராப்பரா நிறைய விஷயத்த பண்ணல. பிகாஸ் இந்த நான் எதுவும் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணல, எதுலையும் பண்ணல. தட்ஸ் த ரீசன் we have like we are planning to print question papers and give part test question papers and even அது கூட நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பிரிண்ட் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நானே பண்ணல, மற்றவங்களாச்சும் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ த திங் இஸ், இந்த விஷயத்த இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டு சில்லி மிஸ்டேக்னால தான் மார்க் போகும். இந்த பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு மறந்துடாத. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மேட்ச் சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேடி செஞ்சிரு, தேடி செய். சரியா? கான்ஃபிடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸாம் ஹால்ல ஸ்ட்ரெஸ்ஸை பில்ட் பண்றதோட கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணு. மென்டலி யூ வில் லைக் ப்ரிப்பேர்ட். சீரியஸ்லி செகண்ட் ரவுண்ட்ல கான்ஃபிடன்ஸா தெரியாத கொஸ்டினை கூட நல்லா கான்ஃபிடன்ஸா அட்டெண்ட் பண்ண முடியும் உன்னால. தெரியாத கொஸ்டின் கூட தெரிஞ்ச கொஸ்டினா மாறிடும். ஸோ இவ்வளோ விஷயம் மென்டலி நிறைய விஷயங்கள் இருக்கு உனக்கு. சரியா? ஸோ இந்த விஷயத்தை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா ப்ராப்பரா உன்னோட பேப்பர் போகாது. சரியா? இது தவிர நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் பிளானிங் டு மேக் ஹவு டு ரிவைஸ் ப்ராப்பர்லி. என்ன ரிவிஷன் பிளானர் இருக்கலாம். பிளானர்னா இந்த மற்றவங்க போடுற மாதிரி கட்டமா போட்டுணும் அந்த மாதிரி இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளானரோட நான் வருவேன். through test papers or through like different patterns. So அந்த மாதிரி ரிவிஷன் பிளானர் ஒன்று போடலாம்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் வந்து அதுக்கும் வீடியோ மேக் பண்றேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. எல்லாத்துக்குமே வீடியோஸ் லெசன்ஸ்க்கு டீடைல் லெக்சர்ஸ் போட்டுட்டு இருக்கோம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத. சரியா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நீ கத்துட்டு போயிருப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ ஐ ஹோப், சப்போஸ் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா 3 ரவுண்ட்ல சால்வ் பண்ணு. இல்ல நான் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கேன்னா 2 ரவுண்ட்லயே முடிச்சிரு பேப்பரை. சரியா? மோஸ்ட்லி 3வது ரவுண்ட் வரையும் கொண்டு போகாதீங்க. இட் வுட் பி பெட்டர். சரியா? பிகாஸ் நாங்கெல்லாம் இப்படிதான் பேப்பர் சால்வ் பண்ணோம், அதனால தான் சொல்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டூ கமெண்ட், லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.